உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படின்னாலே ஒரு சுபமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்காரு. இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான ராஜ யோகத்தை கொடுக்க காத்திருக்காரு? குரு பகவான் பொதுவாகவே ஜூன் 2 கடகத்தில் உச்சம். குரு அப்படின்னாலே என்ன அப்படின்னா சகல செல்வங்கள்னு அர்த்தம். இப்போது இந்த வருஷம் வேறு உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். அதனால் யார் யாருக்கெல்லாம் இவர் செல்வ வளங்களை தரப்போகிறார், யார் யார் வீட்டிலெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி குடும்பம் ஒன்றிணைய போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு கொடுக்கக்கூடிய ராஜயோகங்கள் என்னென்ன? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே விபரீத ராஜயோகத்திலே டிராவல் பண்ணுற ஆள் யாருன்னா அது இவங்க தான். அது என்ன விபரீதம்? விபரீதம் இல்லைங்க, விபரீத ராஜயோகம். காரணம் என்னவென்றால் இந்த குரு பகவான் 8 குடைவர் பிருந்தா. இந்த குரு பகவான் ரிஷபத்துக்கு வாழ்க்கையில் நல்லதே பண்ணது கிடையாது. ஏன்னா இவர் தேவகுரு பிரகஸ்பதி, அவர் அசுரகுரு சுக்கராச்சாரியார். அப்போது 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் 3லே மறைந்து விபரீத ராஜயோகம் தருகிறார். விபரீத ராஜயோகம் தந்தால் என்ன ஆகும்னா பணம் நிறையா தரார், ஜுவல்ஸ் நிறையா தரார். என்ன சார் இப்போ தான் பிரதமர் தங்கம் வாங்க வேண்டான்னு சொன்னார். அவர் சொல்லிட்டு சார் ஓகே ஆனால் உங்களுக்கு சேரும், அப்போ நகையை மீட்டுறது வேணாங்கிறீங்களா இப்போது? ஸோ அப்போ நகையை பிளட்ஜ் பண்ணதெல்லாம் நீங்கள் மீட்டுவீங்க. புதுசாக வீட்டில் தங்க நகை வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ தங்கம் சேருகின்ற நேரம். ராம்ஜி சார் சும்மா எதாவது சொல்லாதீங்க, தங்கம் வாங்குற மாதிரியா இருக்குது என்றால் தங்கத்துக்கு சமமான தங்கத்து மேலேயே இருக்கக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் பண்ணுவீங்க. ஷேர் மார்க்கெட் அது அந்த இன்ட்ரோடே மாதிரி அந்த புள்ளிகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க போன்ற விஷயங்கள் ஏற்படும். ரைட், இது ஒரு பக்கம். 3ஆம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு. அந்த இடத்துல கடகம், அங்கே குரு பகவான் உச்ச விபரீத ராஜயோகம் அடையும் போது ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்கள் யாரெல்லாம் தே ஆர் டூயிங் ஹோட்டல் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சாப்பாடு, ரெஸ்டாரண்ட்டு, ஜூஸ் கடை, காப்பி கடை, இதெல்லாம் ரொம்ப நல்லா வருவாங்க. 3ஆம் இடத்தில் இருந்த குரு 3ல் இருந்து 5ஆம் பார்வையாக 7 பார்க்குறார். 7 பார்க்கும் மின்னலே அது வரையோடைய லவ்ஸ் தான். அப்போது பயங்கர அது என்ன சொல்கிறது, மனதுக்குள்ள மகிழ்ச்சி. மனைவி கூட ரொம்ப நாளாக சண்டை சார், என்ன சார் பண்ணுறது, டைவர்ஸ் பண்ணி போகிறேன்னு சொல்கிறாங்க சார், குடும்பமே நான் 2 பேரும் பிரிஞ்சிருவோம் போல இருக்குது என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் கவலையப்படாதீங்க. குரு பகவான் 7 பார்த்துட்டா 2 பேரையும் சேர்த்து வச்சுருவார். அதெல்லாம் நடக்காது சார், டைவர்ஸே ஆகிடுச்சு சார். இப்பொழுதும் சொல்லுகிறேன், நீங்கள் அக்னி சாட்சியாக இறைவனை சாட்சியாக வைத்து தான் கல்யாணம் பண்ணீங்க. கோர்ட்டு சாட்சியாக நீங்கள் பிரிந்தது செல்லாது. கடவுளே பிரித்து வைக்கிட்டோம், அப்போ மட்டும்தான் அது செல்லும். ஆகையினால இந்த டைவர்ஸுங்கிற கான்செப்டே சும்மா, அதெல்லாம் டுபாக் ஒரு கான்செப்ட். இப்போ கூட யாராவது உங்கள் 2 பேர் காதலை நினைவுபடுத்தினா நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவீங்க. தலைவன் தலைவி படத்தை பாருங்கள், அந்த மாதிரி தான். ஸோ 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்னாகும், பிரிந்த காதல் சேரும், பிரிந்த டைவர்ஸ் சேரும். ஆமாம், உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சா, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, பாவமாக இருந்ததுப்பா அதான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வெளிநாட்டுக்கு போகிற யோகங்கள் கிடைக்கும். ஃபாரின் போகிறீங்க, அமெரிக்கா போகிறீங்க, ஆஸ்திரேலியா போகிறீங்க, ஒரே பிஸி தான். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். இதான் இருந்தா ஒரு விஷயம். அதிர்ஷ்டத்தில் இவங்க இன்வால்வ் ஆக போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அடிக்கடி சொல்லுவேன், வென் யூ லேர்ன் சம் சாப்டர் யூ கேன் பிகம் த மாஸ்டர் ஆஃப் திஸ் சாப்டர். ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா மாஸ்டர் ஆகலாம். ஒரு விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரியலன்னா நீங்கள் அதில் லெஜெண்ட் ஆகிடலாம். அதான் அதிர்ஷ்டம். எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது சார், என் கைராசி நான் தொட்டேன் ஜெயிச்சிட்டேன். என்னங்க பயங்கரமாக ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்க? யார்? நான். எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. நேரம் அந்த நேரம் சில பேர் சினிமா படம் எடுப்பீங்க, நீங்கள் எடுத்த நேரம் வெப் சீரிஸ் எடுப்பீங்க. இந்த மாதிரியான விஷயம் நீங்கள் எடுத்த நேரம் அந்த பிக்கப் ஆயிடுச்சு, அடுத்த பெரிய படத்துக்கு அட்வான்ஸே வாங்கிட்டீங்க. ஸோ அப்படி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பேரதிர்ஷ்டம் வருகின்ற நேரம். கடல் 6 தாண்டிய பயணங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த 12 ராசியில் இந்த ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அடுத்ததாக 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஏற்கனவே அங்கே சனி உட்காந்துருக்கார். அப்போ லாபத்தை குரு பார்க்கும்போது 10 ரூபா பொருளை 12 ரூபாய்க்கு விற்கலாமா, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. விற்றா ஓடுமா, மார்க்கெட்டில் நமக்கு ஓகே சொல்லுவாங்களா, எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டில் ரீச் ஆகிடுவீங்க, உங்கள் பொருளுக்கான டிமாண்டு தன்னால் க்ரியேட் ஆகும்.
அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரமாதம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் 200%. ஏன்னா குருவே ஒரு புத்திரகாரகன் தான். அவர் விபரீத ராஜயோகம் பெறுவதால் குருவுடைய பேசிக் குணமாகப்பட்ட குழந்தை கொடுக்கறது புத்திரகாரகன் என்பதால் 200% குழந்தை ஓகே ஆகிறதுக்கு வாய்ப்புகள். ஐவிஎஃப் பண்ணுறவங்க, ஐயுஐ பண்ணுறவங்க இனி அது பண்ணவே தேவையில்லை. உங்கள் காதலின் நிமித்தமாகவே குழந்தை கிடைக்கும். கண்டிப்பா. நீங்க கடல் கலந்த பயணம் வந்து இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் சொன்னீங்க. அந்த கடல் கலந்த அந்த பயணத்துல வந்து இவர்கள் புதியதாக அந்த இடத்துல தொழில் தொடங்கினா ஆமாம், நிச்சயம். ஏன்னா 7ஆம் இடம் தொழில் தொடங்கணும்னு அவசியம் இல்லை. பட் கடல் தாண்டி போய் ஒர்க் பண்ணாலும் சரி, கடல் தாண்டும் யோகம் என்பது கிடைக்கும். உங்கள் லைஃபே மாறிடும். நான் 10 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் சார், இனிமேல் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்க போகிறேன் சார். இன்ட்டு 10,000 எக்ஸு, அந்த எக்ஸு அந்த ரேட்டில் உங்களுக்கு வந்து மாறுதல் என்பது நடக்கும். கண்டிப்பா. இந்த குரு காலங்களில் இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? 100க்கு 100 மார்க் பிரமாதமாக இருக்குது. ரிஷபராசி பெண்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது? ரிஷபராசி பெண்கள் மட்டும் இல்லை, படிக்கிற குழந்தைங்க, ஸ்கூல் படிக்கிற குழந்தையாக இருந்தாலும், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் எக்ஸலண்ட்டாக இருக்குமா. இந்த வருடமே ரிஷபத்துக்கான வருடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடம் மட்டுமா, 2028 வருஷம், அதாவது 2028ஆம் வருஷம் வரைக்கும் ரிஷபத்துக்கான வருடங்கள் அப்படின்னு அம்மா சொல்லணும். எதனால் சொல்கிறீங்கம்மா அப்படின்னா, ஆல்ரெடி சனியே உங்களுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தான்மா இருக்கான். இப்போ குரு பயிற்சி வந்திருக்கார். குரு பகவான் என்ன பாவத்தில் அமர்றாரு? 3ஆம் பாவத்தில் அமர்றார். 3ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? நம்மளோட முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், அம்மா முயற்சி ஸ்தானத்தில் நம்மளோட பாதகாதிபதி வந்து உட்கார்றாருமா. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி பெண்கள் உங்களோட ராசி அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான். குரு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டான ஒரு பிளானட் தான், ஓகேங்களா. அவர் முயற்சி ஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு அப்படின் போது நல்லது நடக்குமா? ஜோதிடம் பார்க்க வரும்போது நிறைய பெண்கள் கேட்குறது இதுதான், ஏம்மா அவங்க நம்மளுக்கு நல்லது செய்வாங்களாம்மா? தாராளமாக நல்லது செய்வாங்கம்மா. அவங்களாம் நம்மள மாதிரி மனுஷங்க மாதிரி கிடையாது. ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா உறவாடி கெடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடையாது பிளானட்ஸ்லாம். ஸோ அவங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வேலையை கரெக்டாக செய்வாங்க. எந்த பாவத்தில் உட்கார்றாங்க அந்த பாவத்துக்கான வேலையை கரெக்டாக செய்வாங்க. ஆக முயற்சி ஸ்தானத்தில் குரு வந்து உட்கார்ந்துருக்காருமா. இப்போ முதல்ல வந்து ஹோம் மேக்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃபை எடுத்துக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃப் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த 2028 வரைக்கும் ரிஷபத்தில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கூட இருக்கக்கூடாது அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அதுக்கு ரீசன் நான் பல பதிவுகளில் பல வீடியோக்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இங்கேயும் உங்களுக்கு லைட்டாக சொல்கிறேன். மொதல் விஷயம் வந்து பாருங்கம்மா, 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். பொதுவாகவே ரிஷபத்துக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் அறிவாற்றலும் ரொம்ப ஜாஸ்தி. அதை வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளோட எனர்ஜியை அதிலேயே கொண்டு போக மாட்டோம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். ராசி அதிபன் சுக்கிரன் அப்படின்ற பட்சத்தில், அதுக்கும் மேலே சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்ற பட்சத்தில் காதல், லௌகீக வாழ்க்கை, ரொமான்ஸு, அன்பு, பாசம், நேசம், கருணை, அந்த லவ் கூட சாதா லவ் எக்ஸ்பெக்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லைம்மா. அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்றத எதிர்பார்ப்பீங்க. உலகத்துலேயே அதுக்கு ரொம்ப பஞ்சமா. ஆக அதெல்லாம் ஏறக்கட்டி வச்சுட்டு நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எக்ஸாக்டான காலகட்டம் அப்படின்லாம். முதல்ல முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெமெண்டஸ் எனர்ஜியாக இருக்கும். ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் அறிவாற்றலும் பேச்சுத்திறனும் எழுத்தாற்றலும் அதிகமாகும். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னம்மா, நீங்கள் முப்பெரும் தேவிகளை பார்த்துருப்பீங்க. பார்வதி தாயார் எப்படி உட்கார்ந்துட்டுருப்பார் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் எப்படி உட்கார்ந்துட்டுருப்பா பாருங்கள். சரஸ்வதி எப்படி உட்கார்ந்துட்டுருப்பா அப்படின்னு பாருங்கள். கால் மேலே கால் போட்டு சும்மா ஜம்முன்னு உட்கார்ந்துட்டுருப்பா. எப்படி ஞானச்செருக்கு, புத்தி பலம், யார் ஒருத்தருக்கு காசு பலம் எப்போனாலும் போயிடும், படபலம் எப்போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் பிரிவினை அப்படின்றது இருக்கும். இன்றைக்கி இப்படி இருக்கவங்க நாளைக்கு இப்படி கூட வரலாம். ஆனால் நம்மளோட ஞானச்செருக்கு, கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படிம்பாங்க. நீ படிச்சுட்ட, உனக்கு புத்திசாலித்தனம் இருக்குது அப்படின்னா யார் வந்தாலும் நீ பயப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அந்த ஞானம் நிறைய வளரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்லாம். ஸோ ரொம்ப சிம்பிள். என்ன நீங்கள் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாக மாறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். முயற்சி அப்படின்றது ஸ்திரமாக இருக்கணும். இப்போ இல்லத்தரசிகள் இவ்வளோ நாள் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டீங்க, நல்லா படிச்சிருக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆயிடுச்சுங்க, எங்கள் கணவரோட குடும்பத்துக்கு படிக்கல, அதனால் நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிட்டோம். எத்தனையோ பேர் நானே பார்த்துருக்கேன். நான் நல்லா படிச்சிருக்கேங்க,
குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிட்டேன். அதையும் நான் எத்தனையோ பேர் என்னுடைய ஒரு அனுபவத்தில் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் படிக்கவே இல்லைம்மா, படிப்பு அப்படின்றது ஒன்று அவசியமே இல்லைம்மா இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து பாருங்கள், ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம போய் வேலை செய்கிறோம் அப்படின்னா கூட 5000 ரூபாய் சம்பளம் அப்படின்றது உண்டு. உங்கள் சுய ஜாதகம் பாருங்கள், ஒன்றுமே படிக்காதவங்க பெரிய தொழிலதிபர் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லைங்களா? அப்போ உங்கள் சுய ஜாதகம் பாருங்கள், உங்களுக்கு அடிமை தொழில் தான் பிராப்தம் இருக்குது அப்படின்னா ஒரு கன்சர்னில் போய் வேலை செய்யுங்க. சுய ஜாதகத்தில் எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான பிராப்தம் இருக்குன்னா சின்ன லெவலில் ஆரம்பிங்க. 2028 பேர் சொல்கிற அளவில் வருவீங்க. எப்படி வருவோம்? முதல்ல வந்து முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார். செய்யக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, நான் பெரிய ஆள் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயம். ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர் அப்படின்றது வேண்டாம், மாற்றிக்கோங்க. சரி, 70 வயசு ஆயிடுச்சும்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 70 வயசு ஆகிட்டா கூட உங்களுக்கு என்ன திறமை இருக்குது? 60 வயசு ஆகிட்டா கூட நான் மந்திரம் அருமையாக வந்து சொல்லுவேனே, ஆன்லைனில் மந்திரம் நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாமே. இப்படி எத்தனையோ விஷயங்கள். கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காசுக்காக சொல்ல எங்களுக்கு நிறைய வசதி இருக்குங்க, உங்களோட ஞானம் மற்றவங்களுக்கு பயன்படட்டும். ஸோ அந்த மாதிரியாவது செய்யுங்க, சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இப்போ ஆஃபீஸ் போகிற லேடிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிற கன்சர்ன் மூலிமா நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. ஏன்னா 10ல் ராகு இருக்கான். 10ல் ராகு என்ன பண்ணுவேன்னா ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி கொடுப்பான். நான் வந்து பிஸ்னஸ் லேடிம்மா, எனக்கு உங்களோட தொழில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ராகுனாலே பிரம்மாண்டம்மா, உங்கள் தொழிலை பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக ஏற்படுத்தி கொடுத்துரும். கொஞ்சம் டிஜிட்டல் மீடியா அப்படின்றது நீங்கள் உங்கள் தொழிலில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் இன் ஜென்ரல் கவனமாக இருங்கம்மா. ஏன்னா கேத்து 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால. சரி, நான் படிக்கிற குழந்தம்மா, என்ன 3ஆம் பாவத்தில் குரு இருக்கா. படிக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கூட சூப்பராக படிச்சுடுவீங்கம்மா. நீங்கள்லாம் பெருசாக உழுந்து படிக்கணுன்ற அவசியமே இல்லை, புரியுதுங்களா? பிறக்கும் போதே புத்திசாலித்தனத்தோடு பிறந்தவங்க தான் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் படித்தாலே நமக்கு இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம், நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு புக்கை 1/2 மணி நேரத்தில் படிச்சுடுவாங்கப்பா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு புக்கை படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டோம், முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா யார் சொன்னாலும் யார் தடுத்தாலும் நிறுத்தாமல் நம்ம பாட்டுன்னு படிச்சுடுவோம். ஆக அது படிப்பாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி தொழிலாக இருந்தாலும் சரி, நம்ம நினச்சா நம்ம சாதிச்சிடும். ஆக படிக்கிற குழந்தைங்க, நீங்கள் உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸு, என் ஃப்ரெண்டு ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட சுற்றுறா, அவன் கூட சுற்றுறா, அவன் வந்து இவ கூட சுற்றுறா, நான் மட்டும் வீட்லேயே இருக்கேன், எங்கள் வீட்டில் மட்டும் ஏகப்பட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதெல்லாம் ஏற கட்டி வச்சுட்டு சுற்றுறதுக்குன்னு ஒரு வயசு இருக்கும், அப்போ பார்த்துக்கலாம். நீங்கள் யார் பின்னாடியும் சுற்ற வேணாம், உங்கள் பின்னாடி 100 பேர் சுற்றுவாங்க. அந்த மாதிரி உங்களோட திறமையை, உங்களோட புத்திசாலித்தனத்தை, உங்களோட ஒரு என்ன சொல்கிறது ஃபேமை அதிகப்படுத்திக்கிறீங்க. நீங்கள் ஏன் மற்றவங்க பின்னாடி சுற்றணும்? உங்கள் பின்னாடி 1000 பேர் சுற்றுவாங்க. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். யாரெல்லாம் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி அவங்களே திருப்பி உங்கள் பின்னாடி வந்தாலும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம். ஆக படிப்பில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கூட சாதிச்சிடலாமா. காலேஜ் படிக்கிற குழந்தைங்களுக்கும் இதே தான் விஷயம். ஆக ரிஷபராசி பெண்கள் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எழுதுறீங்க, உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் முயற்சி பண்ணால் சாலிடாக சக்ஸஸ் அப்படின்றது வந்துருமா. கவலையே பட வேண்டாம். ஏன்னா எல்லா பிளானட்டரி பொசிஷன்ஸும் சாதகமாக இருக்குது. சனி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கா, தொழிலில் முயற்சி பண்ணால் பெருத்த லாபம் வரும். ராகு தொழில் ஸ்தானத்தில் இருக்கா, கொஞ்சம் தொழிலில் நீ கான்சென்ட்ரேட் பண்ண பெரிய பிரம்மாண்டத்தை ராகு ஏற்படுத்திடுவான். குரு 3ஆம் பாவத்தில் இருக்கா, முயற்சின்னு ஒன்று பண்ணால் போதும், நீ பெரிய ஆள் ஆகிடுவேன். புரியுதுங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்புறம் எதுக்கு நம்ம வருத்தப்படணும்? ஒன்று சுகஸ்தான கேது, அவர் கூட வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். ஆக ரிஷபராசி பெண்கள், ரிஷபராசி குழந்தைங்க உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய நல்லது நடக்குமா. வாழ்த்துக்கள். வாழ்க்கை அனுபவமும் பக்குவமும் நிறைந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரங்கன்னு சொன்னாலே கலைத்துறையிலே உயர்ந்து வரக்கூடிய யோகத்தை அந்த இறைவன் வழங்கியிருக்கிறார். சின்ன வயதில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம் 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 என்று தன்னுடைய சகோதரன், தன்னுடைய தாய் தந்தை என்று ரொம்ப அன்பாக காட்டக்கூடியவங்க, அவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரங்க. ஒரு தங்கை வீட்டில் இருக்காங்க, தங்கச்சி இருக்குது, அக்கா இருக்குன்னா கல்யாணம் பண்ணாமல் ரிஷபராசி பையன் தனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற விரும்புறது இல்லை. அந்த அளவிற்கு ஒரு பொறுமை. அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருந்துகிட்டு இருக்கார். இப்போ 3வது ஸ்தானம் சொல்லக்கூடிய மனோ தைரிய ஸ்தானத்துக்கு வர இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்டவர்னா 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி, லாபாதிபதி இங்கே குரு பகவான். பொதுவாகவே பிரசன்னம் பார்க்கிற போதும் சரி,
ஜாதகம் பார்க்கிற போதும் சரி, இந்த 3ஆம் இடத்திற்கு அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது, 11ஆம் இடத்தின் அதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பதெல்லாம் சூப்பர்னு பேசுகிறோம். நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகளில் வெற்றிங்கன்னு பேசுகிறோம். இப்போ உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் உச்சமாக போய் அமர்கிறார். என்ன முயற்சி எல்லாம் பண்ணுறீங்களோ ரிஷபராசிக்காரங்க பெரிய வெற்றி அடையும் இந்த காலகட்டத்தில். உங்கள் லைஃப்பில் வேலை சம்மந்தமாக புதிய முயற்சி பண்ணணுமா, இப்போ பண்ணுங்க. நீங்கள் ஒரு பயண ஏற்பாட்டாளராக இருக்கீங்க, சுற்றுலா ஏற்பாட்டாளராக இருக்கிறீர்கள், இல்லை நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க, ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கீங்க, மொழி அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்களா இருக்கீங்க, இப்படி எந்த முயற்சி நீங்கள் பண்ணாலும் சரி, உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில் செய்கிறீங்க, ரெப்ரசன்டேட்டிவ் தொழில் செய்கிறீங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கிறீங்க, எந்த தொழில் நீங்கள் செய்தாலும் சரி, எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ இப்போது அந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் இப்போ தரப்போகிறார். முயற்சி முயற்சி முயற்சி, இதுதாங்க தாரக மந்திரமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால என்ன ஆகுது, ஆன்லைன் பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்கள் இது நாள் வரை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஸ்னஸில் நீங்களே ஒரு கடை நடத்துகிறீங்க, அந்த கடையில் ஒரு புடவை கடை நடத்துகிறீங்க, அந்த புடவைகள் விற்பனையகத்துக்கு நேரடியாக மக்கள் வந்தால்தான் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை அப்படி இருக்கு வச்சு கொடுங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்லைனில் நீங்கள் உங்களுடைய புடவைகள் சேல்ஸ் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த கம்பெனியை சொல்கிறேன், இப்படி எந்த கம்பெனியை நீங்கள் நடத்தினாலும் சரி, அப்படி உங்களுக்கு அது மிகப்பெரிய அளவுக்கு ஆன்லைன் வர்த்தகம் அதிகரிக்கும். நீங்களே ஒரு கட்டத்தில் நடத்துவீங்க. நம்ம அப்படி ஓப்பன் ஷாப் நடத்தணுமா, ஆன்லைன் வியாபாரமே லாபமாக இருக்கே, கடை வாடகை கூட எடுக்க வேண்டியது இல்லை போல இருக்கே, பெரிய லாபமாக இருக்கேன்னு ஆன்லைன் பிஸ்னஸும் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுது. இன்னொரு பக்கம் சைக்காலஜிஸ்ட், யாரெல்லாம் உளவியல் ரீதியாக பிறருக்கு ஆலோசனை சொல்கிறீங்களோ, இல்லை ஒருத்தருக்கு தொழிலில் கன்சல்டண்ட்டாக இருக்கீங்களோ, இல்லை ஒரு ஆடிட்டராக இருப்பீங்க, பிறருக்கு அந்த ஆடிட் சம்மந்தப்பட்ட அட்வைஸ் பண்ணுவீங்க, லாயராக இருப்பீங்க, லா சம்மந்தமான ஒரு கன்சல்டண்ட்டாக இருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சியை இந்த குரு பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் பலரை வாழ்க்கையில் உயர்த்தும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. இப்படி மிகப்பெரிய வளர்ச்சிகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. அப்போது அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன மிக முக்கியமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யலாம் அப்படின்னா, திருமணம். இந்த திருமண விஷயங்களில் இது என்ன தடைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் சரியாகும். இப்போ எனக்கு ஏற்ற மணமகன் வேணும், எனக்கு ஏற்ற மணமகள் வேணும் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க. எனக்கு சரியான லைஃப் பார்ட்னர் அமையலை அப்படின்னு. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பலருக்கு திருமணம் என்பது அவங்க விருப்பப்படி கூடி வர மாட்டேங்குது. இது ஆஃப்டர் மேரேஜில் நிறைய டைவர்ஸ் இப்போ பார்க்குறோம். ஒரு 90s வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த ஜாதகங்களில் அதிகம் டைவர்ஸை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா அப்படி ஆகாது. செவ்வாய் தோஷம், நாகதோஷத்தை பற்றியெல்லாம் பெரிய ஆராய்ச்சிகள் இப்போ தேவையில்லை, ஓரளவுக்கு பார்த்தாலே போதும். ஆனால் இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் பொருத்தம் பார்க்கும்போது நாங்கள் இந்த 10 பொருத்தம் மட்டும் இல்லை, கட்ட பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்ன காரணம், நிறைய டைவர்ஸ் ஆகுது. அது டைவர்ஸ் ஆகிற ஜாதகமானு முதலே செக் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய அருள் உங்களுடைய களத்திர ஸ்தானத்தின் மீது விழுவதனாலே இது நாள் வரை திருமணமாகாத ரிஷபராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகும். இன்னொரு பக்கம் பாருங்க, திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா பெரியவர்கள் பஞ்சாயத்து பேசி இப்பொழுது உங்களுக்கு மனசுக்கு ஒற்றுமை ஏற்படுத்தி விட்டுருவாங்க, சேர்ந்து வாழ்வீங்க. ஃபாரின் போகணுங்க, நான் போய் வாழணும்னு நினைக்கிறேங்க, அங்கே போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேங்க, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையும், ஃபாரின் போக முடியும். எனக்கு வேலை பார்க்குற இடத்துல நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்குமான்னு கேட்குறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த குரு பயிற்சி காலத்தில் அன்பு அன்பு அன்பு, குடும்பத்தை நேசிப்பது, வீடு கட்டுவது, மூதாதையருடைய பழைய சொத்தை விற்பது, புதிய வீடு வாங்குவது என்றெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. ரிஷபராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாயவரம் மயூரநாதர் வழிபாடை செய்யணும். அவருடைய வழிபாடு செய்கிற போது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இந்த குரு பயிற்சியினால் லைஃப் ஸ்டைலே மாறும். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் உங்களுக்கும் சூப்பராக இருக்குங்க டைம். ஏன்னா உங்களுடைய தனஸ்தானம் போன வருஷம்லாம் ரிஷபம் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் கையிலலாம் ஓரளவுக்கு பணம் வந்தது, புதுசாலாம் நிறைய கொஞ்சம் காசு சேர்ந்துருக்கும். இப்போ காசு சேர்ந்த பிறகு என்ன பண்ணணும், அடுத்த முன்னேற்றம் போகணும், அடுத்த முன்னேற்றத்துக்கு முயற்சி செய்யணும். இப்போ நீங்கள் முயற்சி செய்யறதுக்கு சூப்பரான டைம்.
இப்போ இதில் யார் யார் இருப்பீங்க, கார்த்திகை இருப்பீங்க, ரோஹிணி நட்சத்திரம் இருப்பீங்க, மிருகசீரிடம் இருப்பீங்க. நீங்கள் எல்லாரும் இப்போ என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சியில் பயங்கரமாக ஜெயிச்சுட்டு வருவீங்க. ஒன்று. இன்னொன்று, இதுலேயே யாராவது மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆன்லைன் பிஸ்னஸ், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவலிங். சார் நான் இப்போ பக்கத்தூருக்கு போயிட்டு வர்றது, இப்போ ரோஹிணியில் இருக்கவங்கலாம் வந்து சந்திரனோட வீடு, அடிக்கடி நிறைய ட்ராவலிங்லாம் பண்ணுவாங்க. இதுமாதிரி ட்ராவலிங் பண்ணிட்டு வர்றது, மார்க்கெட்டிங் பக்கத்தூரில் போயிட்டு மீட்டிங் பண்ணிட்டு வர்றது, இந்த பிஸ்னஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வரும். இந்த முயற்சிகள் நல்லா வரும். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. சரிங்களா? குழந்தைங்களும் சூப்பராக இதில் வந்து படிப்பாங்க. ஓகே, டன். அடுத்து வேறு என்னது, உங்களுக்கு வந்து கல்யாணம். ரிஷபத்துக்கு வந்து கல்யாணத்துக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது எல்லாருக்குமே இது வந்து குரு பகவான் உங்கள் 7ஆம் வீட்டை பார்க்கும் போதெல்லாம் இது ஒரு ஸ்லாட் மாதிரி. அந்த ஸ்லாட்டை இப்போ போன வருஷம் மேஷராசி சூப்பராக அதை பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வச்சு அவங்க முன்னேற்றம் அதிகமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரிஷபத்துக்கு இந்த வருஷம் கல்யாணத்துக்கு யோகம் வந்திருக்கு. வரும்போதே கல்யாணம் பண்ணிங்கன்னா சூப்பர், முடிஞ்ச பிறகு ஆகக்கூடாது. சரிங்களா? ஒன்று, கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கல்யாணத்தில் சில பேர் என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டேன், சார் கல்யாணம்லாம் நடக்கும்னு சொல்லிட்டீங்க சார், யார்கிட்ட பேசுறது, யார் சப்போர்ட் கேட்குறதுன்னு தெரியல சார், வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது சார் அப்படின்னாரு. அவருக்கு லவ், ரோஹிணின்றது கிருஷ்ணனோட இதே ராசிக்காரர், இதே நட்சத்திரக்காரர் லவ் கேட்டார். இந்த தடவை யாராவது உங்களுக்கு வந்து கல்யாண விஷயத்துலலாம் ஹெல்ப் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா, ஒன்று உங்கள் தம்பி தங்கச்சிங்களை ஹெல்ப் கேட்கலாம். ஒன்று. இன்னொன்று, வீட்டில் அப்பா மூலியமாக ட்ரை பண்ணலாம். அப்பாலாம் உங்களுக்கு இந்த தடவை ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட் வீட்லேயோ, பொண்ணு வீட்லேயோ, மாப்பிள்ளை வீட்லேயோ மாமனார்கிட்ட பேசலாம், அவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒன்று. இன்னொன்று, அதே மாதிரி ஆஃபீஸ், நீங்கள் வந்து யாரோ புதுசாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சேர்க்குறீங்க, பிஸ்னஸில் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட சீனியர்ஸ் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஜாபில் ப்ரமோஷனாக மேனேஜர், டிஎல் சொல்லலாம். பிஸ்னஸ்னால் குரு, மென்டர், கன்சல்டன்ட், கோச்சஸ். இப்போ நம்மளே ஜாதகம் தாண்டி பிஸ்னஸ் கோச்சிங்காக நிறைய கொடுப்போம். இப்போ யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க, நைட்லாம் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் கோச்சிங் போய்ட்டு இருந்தது. இப்போ பிஸ்னஸ் கோச்சிங் கொடுப்போம். அந்த விஷயத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வயசில் பெரியவங்க வந்து அதிகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, இது ஒன்று. அடுத்து, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் ஏறுங்க. ப்ராஃபிட் ஏன்னா போன வருஷம்னா ப்ராஃபிட்டில் லைட்டாக கஷ்டப்பட்டுருப்பாங்க. பிஸ்னஸ் வளர்ந்துருக்கும். ஜோபியில் பணம் வரணும் இல்லை, வெறும் பிஸ்னஸ் பேருக்கு பிஸ்னஸ் பண்ணி என்ன பிரச்சனை, பாக்கெட்டில் பணம் வந்தால் தானே, அந்த பாக்கெட்டில் இதில் வந்து பயங்கரமாக பணம் வரும். சரிங்களா? ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப்பும் சூப்பராக இருக்குது. இந்த வருஷம் குரு பகவான் உங்களுக்கு வந்து பர்சனல் லைஃப்லேயும் நிறைய நல்ல விஷயம் தராரு. கல்யாணம், குழந்தை பிறப்புன்னு. ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயும் பிஸ்னஸில் ப்ராஃபிட்டு, அந்த மாதிரி குருமார்கள் சப்போர்ட்டு நிறைய தராரு. இது வந்து ஃபுல்லாக இது எனக்கு பயங்கரமாக வேலை செய்யணும் சார், எனக்கு நல்ல வேலை செய்யணும் சார்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி தாயார். ஒன்று லக்ஷ்மி தாயார், ஏன்னா சுக்கிரன் வீடு லக்ஷ்மி தாயார். இன்னொன்று வள்ளி, நம்ம முருகன் வள்ளி சொல்கிறாங்க, வள்ளி எங்கெங்கெல்லாம் வள்ளி அம்மா இருக்காங்களோ அந்த கோவில்லாம் சுக்கிரனுக்கு, வள்ளி தான் சுக்கிரன். நீங்கள் இப்போ நம்ம வள்ளியூர் இருக்குது, நம்ம திருத்தணியில் வள்ளி அம்மாவுக்கு அங்கே தான் கல்யாணம் ஆச்சு. வேலூரில் வள்ளி அம்மா இருக்குது. இப்போ நம்ம இலங்கை போயிட்டு வந்தோம், இலங்கைன்றது வள்ளி அம்மாவோட கோட்டை. முருகன் வந்து அங்கே மருமகன், வள்ளி அம்மா தான் இலங்கை அப்படின்றாங்க. வள்ளி அம்மா நீங்கள் வந்து திருச்செந்தூர் போனீங்கன்னா வள்ளி குகை இருக்குது. எங்கெங்கெல்லாம் வள்ளி அம்மா இருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் வள்ளி அம்மாவை நீங்கள் வணங்குறீங்களோ அது எல்லாமே சுக்கிரன் ரிஷப ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து அது வந்து பயங்கரமாக வேலை செய்யும். சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நம்ம நிறைய இதில் சீடு தெரப்பிலாம் சொல்லுவோம்ல, சில வாழ்வியல் பரிகாரங்கள், தாந்திரிக பரிகாரங்கள்லாம் இதில் நிறைய நம்ம சொல்கிறோம். இதில் வந்து இன்னும் இந்த வெள்ளை மொச்சை அவிச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் இதை நாட்டு சக்கரையோட கலந்து லக்ஷ்மி அம்மாக்கோ இல்லை வள்ளிக்கோ படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது தொடர்ந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர குறையில் பண்ணிடுவாங்க, ரொம்ப சூப்பர். வெள்ளை கலர், மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதை அதிகமாக யூஸ் பண்ண குரு பகவானுடைய ஆக்கர்ஷண சக்தி உங்களுக்கு பயங்கரமாக இறங்கும். இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு வந்து எப்படிலாம் வேலை செய்யும், எதுலலாம் பாசிட்டிவாக இருக்குது, அது எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், எப்படி வழிபடணும், இதெல்லாம் க்ளீனாக சொன்னேன். மெயினாக உங்களுக்கு வந்து எதுலலாம் பாசிட்டிவாக நடக்கும், கல்யாணம், வேலை, பிஸ்னஸ், உடல் ஸ்ட்ரென்த்து, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், கடன் அடைக்கிறது,
நோய் தீருது, வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, முக்கியமான விஷயம் சொன்னேன். இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலே ஜெயிச்சிடலாம். ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரங்க. உங்கள் நட்சத்திரம் பொறுத்து உங்கள் தசா புத்திலாம் வேறு நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன தசா புத்தி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்தந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடலாம். இன்னொன்று எப்பவுமே சொல்கிறது தான், இந்த ராசி லக்னம் ஒவ்வொன்றுக்கும் 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 2 கோடி பேருக்கு நம்ம வந்து பொதுவாக சொல்லிகிட்ருக்கோம், பொது கருத்தாக சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் 800 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். 800 கோடி ஒருத்தர் கூட ஒரே மாதிரி ஜாதகம் இருக்காது. ட்வின்ஸாக பிறந்தால் கூட வேறு வேறு ஜாதகமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ரேகை மாதிரி வேலை செய்யறது ஜாதகம். அதனால் 2 கோடி பேருக்கும் ஒரே மாதிரி துல்லியமாக சொல்லணும்னு எதிர்பார்க்காது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி நடக்காது. அதனால் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. சார் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது சார் வீட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் சார், வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார்னா நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. தாராளமாக நம்ம வந்து என்னென்ன நல்லதோ அதை நம்ம எடுத்து சொல்லுவோம். அதை பார்த்து இந்த அஸ்ட்ராலஜி அழகாக எடுத்து பயன்படுத்திட்டு வாங்க. நான் இப்போ நிறைய வகுப்புகள் எடுக்கிறேன். இந்த அஸ்ட்ராலஜி சயின்ஸாக எப்படி வேலை செய்யுது, சயின்டிஃபிக்காக எப்படி வேலை செய்யுதுன்றதால நான் அந்த கிளாஸை சொல்லித்தரேன். அதெல்லாம் ஒன்றும் அடுத்து நிறைய படித்த பிள்ளைகள் வரீங்க. அஸ்ட்ராலஜி நம்பிக்கை, சாமி விளக்கேற்றுறது நம்பிக்கை, இது ஒர்க் ஆகும். ஆனால் அது பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதனால தான் விளக்கேற்றுறோமா, இதனால தான் இந்த தெய்வத்தை வழிபடுறோமா, எதுக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் மூக்கடலை போடணும், ஏன் அவருக்கு வேர்க்கடலை போட்டால் ஏற்றுக்க மாட்டாரா, சாமி தானே? அப்படி இல்லை. ஒவ்வொரு தானியங்களில் ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மை அதிகமாக இருக்கும். மஞ்சள் மூக்கடலையில் வந்து குரு பகவானுடைய தன்மை அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நேற்று இல்லை, பல ஆயிரம் வருஷமாக இதை நம்ம ஒரு ப்ரொசீஜராக வச்சுருக்கோம். இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேப்பர்ஸ்லாம் கூகுளில் அவைலபிள் இருக்குது, ரிசர்ச் பேப்பர்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண படிக்க தான் நமக்கு அது சொல்லுவாங்கள்ல, ஆன்மீகம் ஒரு அறிவியல்ன்றது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஜென்ரலாக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நல்லா வரணும்னா முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போடுங்க. நிறைய பெரிய ஆளுங்களை பாருங்கள், நான் யாருன்னெலாம் பேர் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் மஞ்சள் துண்டாக போட்டிருப்பாங்க. நான் வேதாத்திரி மகரிஷியை சொல்கிறேன். ஒன்றும் சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்க. இல்லை நீங்கள் சன்னியாசியை பாருங்கள், மஞ்சள் கலந்த சந்தன கலர், இந்த காவி கலர்லாம் மஞ்சள் கலந்த சிகப்பு தான் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போட குருவோட எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நீங்கள் அதுக்குன்னு எல்லாமே காவி உடையில் போக சொல்லலை, பட் மஞ்சள் கலர் ட்ரெஸ் ஒரு 20 வருஷத்துக்குலாம் முன்னாடி பாருங்கண்ணா, பழனியாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மனுக்கு வேண்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாம் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஆணோ ஜென்ஸோ மஞ்சள். இல்லை சில பேர் சிகப்பில் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் நம்ம ஜீனு வேறு மாதிரி தான் எல்லா கலர் ட்ரெஸ்ஸும் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். மஞ்சள் போட உங்கள் ஆக்கர்ஷண சக்தி பயங்கரமாக ஏறும். அது இந்த குரு பயிற்சிக்கு குரு பகவானுடைய சக்தி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். தெய்வ குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கு, இல்லை முதியோர்கள் இல்லத்தில் பூந்தி எத்தனை கொடுங்க, அதை கொடுத்து பாருங்கள். வியாழக்கிழமை குரு வரையில் நீங்கள் வேண்டுது நடக்கும். நீங்கள் வேண்டுற எல்லா நல்ல விஷயமும் அந்த குரு பகவான் நடத்தி கொடுக்க பக்தி இன்ஃபோ தமிழ் சார்பாக விடை பெறுவது, நன்றி கூறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளர்த்துக்கள்.